வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். ஒருமுறை ஒரு சகோதரி தனக்கு அடிக்கடி ஏற்பட்ட வயிற்றுவலியின் காரணமாக மருத்துவரிடம் போய் பார்க்கும் பொழுது அநேக பரிசோதனைகளுக்கு பின்பாக அவர்களுக்கு கேன்சர் இருப்பதாக மருத்துவர் கூறினார். அதை உறுதி செய்வதற்காக மீண்டும் 1 வார காலம் கழித்து வரும்படி கூறியுள்ளார். அந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை 1 யோவான் 4வது அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லப்பட்டதை அந்த சகோதரி நினைவு கூர்ந்திருக்கிறார்கள். அந்த வார்த்தையில் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். இந்த வார்த்தையை அந்த சகோதரி விசுவாசத்துடன் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். இதுதான் மிகவும் முக்கியமானது. ஏனெனில் நாம் அனைவருமே நினைத்து கொள்வது நாம் பரலோகத்திற்கு சென்ற பின்பாக அவர் போலவே மாறிவிடுவோம், மறுசாயல் அடைந்து விடுவோம் என்று. ஆனால் சத்தியம் என்ன சொல்லுகிறது என்றால், இயேசு கிறிஸ்து இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அப்படிப்பட்ட மேன்மையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எப்பொழுது இயேசு கிறிஸ்து நம்மை சாத்தானின் அதிகாரத்திலிருந்து பாவ பிடியிலிருந்து மீட்டு கொண்டாரோ அப்பொழுதே நம்மையும் உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இதை அந்த சகோதரி உறுதியாக பிடித்து கொண்டார்கள். நான் அவர் இருக்கிற பிரகாரமாக இந்த உலகத்தில் இருந்தால் அவருக்கு கேன்சர் வியாதி இல்லை, அவருக்கு சரீரத்தில் எந்த பலவீனமும் இல்லை, இதே போன்ற மேன்மையான சரீரத்தோடு என்னாலும் வாழ முடியும் என்று அவர்கள் 1 வாரமாக கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து வாயிலே அறிக்கை செய்து கொண்டே இருந்தார்கள். மீண்டும் அடுத்த வாரத்தில் பரிசோதனைக்கு செல்லும் பொழுது 7 வகையான டெஸ்ட் எடுத்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு டெஸ்டிலும் கேன்சர் இல்லை என்ற ரிப்போர்ட்டை பெற்றுக்கொண்டார்கள். ஆம் பிரியமானவர்களே, சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாக இருக்கலாம், சூழ்நிலைகள் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை நாம் இருதயத்தில் விசுவாசித்து வாயிலே அறிக்கையிடும் பொழுது அந்த சூழ்நிலைகள் மாற்றப்படுகிறது. இதைத்தான் நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 20வது 21வது 22வது வசனத்திலே வேதம் குறிப்பிடுகிறது. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். எத்தனையோ வார்த்தைகள், வசனங்கள், வாக்குத்தத்தங்கள் வேதத்திலே கொடுக்கப்பட்டிருந்தாலும் நாம் அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த சத்தியத்தை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது, அதை விசுவாசிக்கும் பொழுது அதனுடைய வல்லமையை நாம் நம்முடைய சரீரத்திலும் ஆவியிலும் பெற்றுக்கொள்ளுகிறோம். இதைத்தான் ஆபிரகாம் அனுபவித்தார். அங்கு அவருடைய சரீரம் செத்துப்போன சூழ்நிலையில்தான் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அவருக்கு கடந்து வருகிறது. உன் சந்ததி கடற்கரை மணலை போலவும் நட்சத்திர கூட்டத்தை போலவும் இருக்கும் என்று. ரோமர் 4வது அதிகாரம் 18வது 19வது வசனம் இப்படியாக கூறுகிறது. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். சூழ்நிலைகள் அந்த வாக்குத்தத்தத்தை ஏற்றுக்கொள்ளுவதற்கோ நம்புவதற்கோ சாதகமாக இருக்காது. ஆனால் அந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில் ஆபிரகாம் அந்த வார்த்தைகளை தன்னுடைய சிந்தனையிலே நிரப்ப ஆரம்பித்தார். இதைத்தான் கர்த்தர் ஆபிரகாமுக்கு கற்றுக் கொடுத்தார். சிந்தனையில் அவிசுவாசத்தோடு கூட ஆபிரகாம் இருக்கும் பொழுது கர்த்தர் முதலாவது ஆபிரகாமின் சிந்தனையை மாற்றுவதற்காக கூடாரத்திலிருந்து வெளியே அழைத்து நட்சத்திர கூட்டங்களையும் கடற்கரை மணலையும் காட்டுகிறார். இது அப்படியே ஆபிரகாமுடைய சிந்தனையில் பதிந்து விடுகிறது. எப்பொழுதெல்லாம் நட்சத்திரங்களை பார்க்கிறாரோ, எப்பொழுதெல்லாம் மணலை பார்க்கிறாரோ அப்பொழுதெல்லாம் அவருக்கு தன்னுடைய சந்ததியை கற்பனை பண்ணி பார்க்கிறார். இதுதான் நாம் முதலாவது கொண்டு வரக்கூடிய மாற்றம். நம்முடைய சிந்தனையிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் சிந்திக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். அதன் பின்பாக ஆபிரகாமுடைய வார்த்தையை கர்த்தர் மாற்றுகிறார். எப்படி என்றால்,
ஆபிராம் என்ற பெயரை ஆபிரகாம் என்று அழைக்க வைக்கிறார். ஆபிராம் என்றால் எபிரேய பாஷையிலே உயர்ந்த தகப்பன் என்று அர்த்தம். ஆபிரகாம் என்றால் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் என்று அர்த்தம். ஒரு குழந்தை கூட இல்லாத சூழ்நிலையில் தன்னுடைய பெயரை ஆபிரகாம் மாற்றி அழைக்கும் பொழுது எத்தனையோ நிந்தனைகள் வந்திருக்கலாம், எத்தனையோ கேலி பேச்சுகள் வந்திருக்கலாம். ஆனாலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அவர் மிகவும் விசுவாசத்தோடு தன்னுடைய பெயரை ஆபிரகாம் என்று அழைக்க வைக்கிறார். ஆபிரகாம் ஆபிரகாம் என்று அறிக்கையிட விசுவாசம் இன்னும் ஆபிரகாமுக்குள் வளர ஆரம்பிக்கிறது. செத்துப்போன அந்த சரீரம் பலனடைய ஆரம்பிக்கிறது. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நிறைவேறியது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட நம்முடைய சிந்தனையிலே மாற்றம் ஏற்படாமல், நம்முடைய வாயின் வார்த்தைகளிலே மாற்றம் ஏற்படாமல் கர்த்தருடைய வார்த்தையின் ஆசீர்வாதங்களை நம்மால் அனுபவிக்க முடியாது. கர்த்தர் அவருடைய வார்த்தையிலே அத்தனை ஆசீர்வாதங்களையும் வைத்திருப்பது உண்மை. கர்த்தருடைய சித்தம் நம்மை ஆசீர்வதிப்பது. கர்த்தருடைய சித்தம் நாம் சுகத்துடன், சமாதானத்துடன், விடுதலையுடன் வாழ்வது. அப்படிப்பட்ட சித்தத்தை அவர் தமது வார்த்தையில் வைத்திருக்கிறார். அந்த வார்த்தைகளை நாம் இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அனுப்பும் பொழுது அது கர்த்தருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட கிருபைகளுக்குள் நம்மை வழிநடத்துவாராக. ஆமேன். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.